Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 7, atoms and molecules. First topic, person composition. So far we were dealing with the number of entities present in a given substance, but many times the information regarding the percentage of a particular element present in a compound is required. In this lesson, we studied about the number of particles present in a substance. ஆனால் நிறைய டைமில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து தேவைப்படுது. எதோடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜில் ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. The percentage composition of a compound represents the mass of each element present in 100 gram of the compound. ஒரு காம்பவுண்ட் வந்து 100 கிராம் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Let us understand the percentage of composition of oxygen and hydrogen by taking the example of H2O. It can be calculated using the formula. இப்போ நம்ம வாட்டரை எடுத்திருக்கோம். அந்த வாட்டரில் 2 எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதோடைய பர்சன்டேஜை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் an element equal to mass of that element in the compound divide by molar mass of a compound into 100. This is a formula of percentage of an element, mass percentage of an element. இப்போ மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், மோலார் மாஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 1, ஆக்சிஜனுக்கு மாஸ் வந்து 16. அப்போ 2 ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் இருக்குது. 2 into 1 plus 16, 18 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் போடும்போது எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம நியூமரேட்டரில் ரைட் பண்ணணும். வாட்டர் மாலிகுல் எவ்வளோ, அதோடைய மோலார் மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அதை டினாமினேட்டரில் ரைட் பண்ணி 100னால மல்டிப்ளை பண்ணணும். பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால 100னால மல்டிப்ளை பண்ணுறோம். இட்ஸ் வேல்யூ இஸ் 11.11%. தென் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16 டிவைட் பை 18 into 100. இட்ஸ் வேல்யூ இஸ் 88.89%. This percentage composition is useful to determine the empirical formula and molecular formula. இந்த percentage compositionலாம் molecular formulaவை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Example 1. Find the mass percentage of composition of methane. Methane formula is CH4. First we find the molar mass of CH4. Carbon, the mass of carbon is 12. Hydrogen 4, அப்போ 16 கிராம் வந்துடுது. தென் mass of carbon எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? 12 டிவைட் பை 16 into 100. its value is 75%. Then mass percentage of hydrogen 4 divide by 16 into 100. ஏன் இங்கே 16 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH4 மீத்தேனுடைய மோலார் மாஸ் வந்து 16. ஹைட்ரஜனுக்கு ஏன் 4ங்கிற வேல்யூ மேலே நியூமரேட்டரில் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே 4 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வேல்யூ இஸ் 25%. அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் டாபிக், Avogadro hypothesis. In 1811, Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in equal volume of gases in different conditions. Avogadro scientist 1811ல ஒரு ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது ஒரு லாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த லா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, number of molecules present in equal volume of gases. இப்போ gases எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 4 or 5 different types of gases வந்து
ஈக்குவல் வால்யூமில் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன அந்த வால்யூமுக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அவகேட்ரோ ஹைப்போதீசிஸில் நம்ம பார்க்கலாம். The Avogadro's law states that equal volume of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. First law explain பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவகேட்ரோ லா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, கேஸஸ் வந்து ஈக்குவல் வால்யூமில் இருக்கும்போது அது என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து சேமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? ஒன்ஸ் அகெயின் ஐ எக்ஸ்பிளைன். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் வந்து ஈக்குவல் வால்யூமில் இருக்கும்போது அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதுதான் வந்து அவகேட்ரோஸ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், it follows that the volume of any given gas must be proportional to the number of molecules in it. If V is the volume and N is the number of molecules of a gas, then Avogadro law is represented mathematically as follows: V proportional N. இப்போ நம்ம அவகேட்ரோ லாவில் 2 விஷயம் பற்றி மட்டும் தான் டீல் பண்ணி பேசிகிட்ருக்கோம். ஒன்று கேஸோடைய வால்யூம், இன்னொன்று அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் வால்யூம் எடுத்துகிட்டா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு பேசிகிட்ருக்கோம். அப்போ இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு போடுறோம். அப்போ இந்த ப்ரொபோஷ்னலை நம்ம ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வந்து சிம்பிளாக வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டினோட் பண்ணியிருக்காங்க. தென் thus 1 liter of hydrogen contains the same number of molecules as in 1 liter of oxygen. Example, the volume of the gas is directly proportional to the number of molecules of the gases. இப்போ 1 liter ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், அதே தான் 1 liter ஆக்சிஜன் எடுக்கும்போதும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸோடைய சைஸஸ் வந்து சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பலூன் ஹீலியம், செகண்ட் ஒன் ஆக்சிஜன், தேர்ட் ஒன் ஸ்டீம் வாட்டர் வேப்பர், ஃபோர்த் ஒன் அமோனியா. இந்த கேஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதனுடைய வால்யூம் வந்து சேமாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதுதான் அவகேட்ரோடைய ஹைப்போதீசிஸ். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Let us consider the reaction between hydrogen and chlorine to form hydrogen chloride gas. Its formula is H2 plus Cl2 gives 2HCl. G கேஸ் கேஸியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால G அப்படிங்கிறத நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால G அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 வால்யூம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். ஒரு வால்யூம் தான் எடுக்கிறோம். ஹைட்ரஜனை ஒரு வால்யூம் எடுக்கிறோம், குளோரின் 1 வால்யூம் எடுக்கிறோம். அப்போ 1 வால்யூம் ப்ளஸ் 1 வால்யூம் gives 2 volumes. 2 HCl இருக்குல்ல, அதனால 2 volumes. Okay, and then according to Avogadro's law, the 1 volume of any gas is occupied by n number of molecules. n molecules plus n molecules equal to 2n molecules. இப்போ அவகேட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 வால்யூம் எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை என்னன்னு டினோட் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து 1 வால்யூமுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா n மாலிகுல்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் 1 வால்யூமுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், n மாலிகுல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாவை அப்படியே ரைட் பண்ண வேண்டியதான். இப்போ n-க்கு 1 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ n மாலிகுல்ஸுக்கு பதிலாக 1 molecule plus 1 molecule gives 2 molecules. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபுல் ரியாக்ஷனையும் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது half molecule plus half molecule gives 1 molecule. 1 molecule of hydrogen chloride gas is made up of half molecule of hydrogen and half molecule of chlorine. Hence the molecules can be subdivided. This law is an agreement with Dalton's atomic theory.
ஓகே 1 மாலிகுல் ஹைட்ரஜன் கேஸ் வேணும்னா அதில் ஆஃப் மாலிகுல் வந்து ஹைட்ரஜனும் ஆஃப் மாலிகுல் வந்து குளோரினும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாலிகுல்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். இந்த லா வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா. ஃபர்ஸ்ட், it explains Gay-Lussac's law. It helps in the determination of atomicity of gases. Molecular formula of gas can be derived using Avogadro's law. It determines the relationship between molecular mass and vapor density. It helps to determine gram molar volume of all gases. நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாக்கு அவகாட்ரோஸ் லா வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் கே-லுசாக்ஸ் லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. கே-லுசாக்ஸ் லா வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ரீட் பண்ணியிருக்கோம். அந்த லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவகாட்ரோஸ் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் ஒன் கேஸஸோடைய அட்டாமிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் மாலிகுலர் ஃபார்முலா, எல்லா கேஸஸுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவை அவகாட்ரோ லா வச்சு நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் வந்து வேப்பர் டென்சிட்டிக்கும் மாலிகுலர் மாஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மின் த கிராம் மோலார் வால்யூம். எல்லா கேஸஸுக்கும் கிராம் மோலார் வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். Next topic, relationship between vapor density and relative molecular mass. First, we study the relative molecular mass. Gases உடைய relative molecular mass வந்து hydrogen scale நம்ம learn பண்ண போகிறோம். The relative molecular mass of a gas or a vapor is the ratio between the mass of one molecule of the gas or vapor to mass of one atom of hydrogen. இப்போ ஒரு கேஸோடைய RMM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். RMMனா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இது என்ன ஸ்கேலில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜன் ஸ்கேலில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஏதோ ஒரு கேஸையும் ஹைட்ரஜனையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேயா, அப்போ வந்து ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வேப்பர் டென்சிட்டி. Vapor density is the ratio of the mass of certain volume of a gas or vapor to the mass of an equal volume of hydrogen measured using the same conditions of temperature and pressure. இப்போ vapor density, it is the ratio. எதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இல்லை வேப்பர் அதோடைய வால்யூம் வந்து சர்டைன் வால்யூம், ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு கேஸ் இல்லை வேப்பர் அதோடைய மாஸுக்கும் அதே மாஸ் இருக்கக்கூடிய மாஸ் ஈக்குவல் வால்யூம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வேப்பர் டென்சிட்டி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ. எதுக்கும் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இல்லை வேப்பரோடைய சர்டைன் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வேப்பரோட மாஸுக்கும் அதே வால்யூம் மாஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டியை நம்ம ஷார்ட்டாக விடின்னு டினோட் பண்ணுறோம். VD equal to mass of a given volume of gas or vapor at STP. STP means standard temperature and pressure, divided by mass of the same volume of hydrogen. It is the first formula. Second one, according to Avogadro's law, equal volume of all gases contain equal number of molecules. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவகேட்ரோ ஹைப்போதேசிஸில் என்ன படிச்சிருக்கோம்? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதனால இங்கே என்ன டினோட் பண்ணுறாங்க? இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு
இதை டிரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். The mass of a given volume of gas or vapor at STP divided by mass of the same volume of hydrogen. Vapor density na ratio. எதுக்கும் ரேஷியோ, ஒரு கேஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து மாஸ் வால்யூமை வந்து நம்ம டினோட் பண்ணணும். மாஸ் வால்யூம் டினோட் பண்ணுறோம். மேலே வேப்பர் ரைட் பண்ணுறீங்க, கேஸ் ஆர் வேப்பர் ரைட் பண்ணுறீங்க, கீழே வந்து ஹைட்ரஜன் ரைட் பண்ணுறீங்க. இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே மேலேயும் அப் அண்ட் டவுனில் சேமாக தான் இருக்குது. மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர், அதுக்கு பதிலாக கீழே வந்து ஹைட்ரஜன். ஓகே சில்ட்ரன், செகண்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஒன் வால்யூமுக்கு பதிலாக n அப்படிங்கிற நம்பரை, n அப்படிங்கிற லெட்டரை டினோட் பண்ணுறோம். VD at STP, it is a second formula. The mass of one molecules of a gas or vapor at STP. இப்போ வால்யூம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், given volume அப்படிங்கிறதுக்கு பதிலாக n molecules சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, the mass of n molecules of gas or STP, gas or vapor at STP divided by mass of n molecules of hydrogen. Third formula, cancelling n which is common, you get third one, Vd equal to mass of one molecule of a gas or vapor at STP divided by mass of one molecule of oxygen, one molecule of hydrogen. அப்போ என்னங்கிறத நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், mass of it's a very important. இப்போ ஹைட்ரஜன் பார்க்குறோம். ஹைட்ரஜன் இஸ் அ diatomic molecule. ஹைட்ரஜன் இஸ் அ diatomic molecule. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்டா? இந்த ஃபார்முலாலேருந்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலேருந்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வர்றதுக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வர்றதுக்கு நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது, இந்த ஸ்டெப்பில் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத, ஹைட்ரஜன் அது வந்து diatomic molecule, ஒன் மாலிகுலில் 2 atoms வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடியதை இங்கே 2 atomsன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சில்ட்ரன், தென் when you compare the formula of vapor density with the relative molecular mass, they can be represented as, இப்போ 2 அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ரைட் பண்ணியிருக்கக்கூடிய 2 atomஸில் இருக்கக்கூடிய இந்த 2வை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம். இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம். 2 அப்படி 2 into mass of one atom of hydrogen அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த டெரிவேஷனில் நாம் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து நியூ ஃபார்முலா. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல் ஈக்குவல் டு mass of one molecule of gas or vapor at STP divided by mass of one atom of hydrogen. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்முலாவாக டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கோம். தென் யூ கேன் therefore substitute the give above equation to an equation 7.1 and arrive at the following formula. இப்போ ஈக்குவேஷன் 7.2வை வந்து 7.1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த பிளேஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் children, equation 7.1ல் mass of one molecule of gas or vapor at STP divide by mass of one atom of hydrogenக்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இதை இங்கே ரைட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் 7.1க்கு பதிலாக இந்த 7.2 ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக இங்கே என்ன ரைட் பண்ணுறோம், Vd ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்
டிவைட் பை டூன்னு போட்டிருக்கோம். ஓகே, இங்கே சடனாக டூங்கிறது எப்படி வந்தது? இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டூவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். டிவைட் பை டூ. அண்டர்ஸ்டாண்டா? நவ் ஆன் cross multiplication you have 2 into vapor density equal to relative molecular mass of a gas. இப்போ vapor density-யும் நம்ம 2வையும் cross multiplication பண்ணுறோம். cross multiplication பண்ணும்போது relative molecular mass வந்து நம்மளுக்கு right hand side வந்துடுது. relative molecular mass equal to 2 into relative molecular mass equal to 2 into vapor density. அப்போ நம்ம relative molecular mass-ஐயும் vapor density-யும் நம்ம இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை இந்த ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? relative molecular mass equal to 2 into vapor density. ஓகேயா? இப்போ இந்த லெசன் வந்து இதோட ஃபினிஷ் ஓவர் ஆகுது. இந்த இன்னைக்கு கிளாஸில் வந்து நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க? அவகேட்ரோ ஹைப்போதெசிஸ், then relative molecular mass in hydrogen scale, and the relation between vapor density and relative molecular mass வந்து நம்ம நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இந்த லெசனில் நம்மளுக்கு கம்பல்சரியில் நிறைய கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷார்ட் ஆன்சர்லேயும் 5 மார்க்லேயும் 7 மார்க்ஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வேப்பர் டென்சிட்டி கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஸ்டெப்பாக நம்ம ரீட் பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடிய இந்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1க்கும் 7.2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். இதை திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த 7.2 வந்து 7.1ங்கிறது மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் at STP divide by 2 into mass of 1 atom of hydrogen. இதுதான் 7.1. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஹைட்ரஜன் ஸ்கேலில் படிச்சிருக்கோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் படிச்சிருக்கோம். இந்த பிளேஸில் இங்கே வந்து 2வை மட்டும் விட்டுட்டு இந்த 7.2ல் இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம RMMனு நோட் பண்ணி டிவைட் பை 2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்முலாவை BD ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைட் பை 2 அப்படிங்கிறத ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.